Welcome to the online class. Today going to see about the 12th chemistry unit 6 solid state. Okay, solid. What is meant by solid? We know that there are three physical types of matters: solid, liquid, gases. இல்லையா மூணு physical types of matters இருக்கு. So in that physical matters நம்ம பார்க்க போகிறது solid state பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சாலிட் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன் அண்ட் அரவுண்ட் நம்மளை சுற்றி பாருங்கள், எவ்வளோ சாலிட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. சாக் பீசஸ் இஸ் சாலிட், போர்ட் இஸ் சாலிட், அண்ட் சேர் இஸ் சாலிட். ஸோ எவ்ரி திங் நம்மளை சுற்றி இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் சீம்ஸ் டு பி எ சாலிட் சப்ஸ்டன்ட். எப்படி இருக்குது? இட் ஹாவ் எ டெஃபினட் ஷேப் இல்லையா? அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது, டெஃபினட் வால்யூம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெஃபினட் ஷேப் வால்யூம் இருக்கக்கூடியதை நம்ம சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இன் திஸ் it is tightly held. Okay, அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? டைட்டாக டுகெதராக ஒன்றா இருக்கும். இப்போ சாக் பீஸே இருக்கட்டும். இந்த சாக் பீஸ் வாட் ஆர் த மாலிகூல் சப்ஸ்டன்ஸ்? இது ஒரு காம்பவுண்ட். இதில் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? கால்சியம் கார்பனேட் தான் சாக் பீஸ் உருவாக்கு. ஸோ கால்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா எப்படி பேக் ஆகிருக்கு? டைட்லி ஹெல்டு. ஸோ டைட்லி ஹெல்டு டுகெதர், தட் இஸ் கால்ட் as a solid substance state. Okay, so in our daily day-to-day life many plastic items are seen இல்லையா? நம்ம நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை பார்க்குறோம். that is called comes under solid state. பிளாஸ்டிக்ஸ்லேருந்து டைமண்ட் வரைக்கும் டூ மோர் காஸ்ட், தட் இஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டமான டைமண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் நம்ம சாலிடுக்கு கீழே வருது. சாலிட் ஸ்டேட்டு அதெல்லாம். ஓகேவா? So if you want to understand, அதாவது if you are understanding the properties of solid, அதாவது சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, அது எப்படி உள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்குது, அமைப்புகள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் நியூவாக ஒரு சாலிட் மெட்டீரியல்ஸை உருவாக்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தட் we are going to enter into the topic general characteristics of solid. ஓகேவா? ஒரு சாலிடோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்: ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகூல்ஸ். ஒரு சாலிட்னா என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கலாம், அயான்ஸ் இருக்கலாம், மாலிகூல்ஸ் இருக்கலாம். திஸ் ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் க்ளோஸ்லி பேக்டு. ஸோ இட் இஸ் டைட்லி பேக்டு மெட்டீரியல். அதுதான் நம்ம சாலிட்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அரேஞ்ச்ட் ஆஸ் இன் ஏ ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட். எப்படி இருக்கலாம்? ஒரு ஆர்டராக திஸ் இஸ் இட் வில் பி அரேஞ்ச்ட் ஆஸ் ஏ ஆர்டர். இப்படி நெருக்கமாக கிட்ட கிட்ட ஆட்டம்ஸும் அயன்ஸும் மாலிகூல்ஸ் எல்லாம் ஹெல்டு டுகெதர் டைட்லி இன் ஏ கண்டிஷன். தட் இஸ் கால்ட் as solid. And it has a, already I explained this, this is definite volume and definite shape இருக்கும் சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸில். நெக்ஸ்ட்டு, it is very rigid and incompressible. We can compress that. ஒரு சாலிட் அழுத்தி நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? அதனோட வால்யூமை குறைக்க முடியுமா? No. It is very rigid and incompressible. And it has a strong cohesive force of attraction. Okay, thus between the atoms, ions, molecules, it has a strong attraction, strong force of attraction இருக்கும் அந்த moleculesல. So this is about the general characteristics of solid state. Next thing we are going to see about the classification of solids. ஒரு சாலிடை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? So we can classify the solids into crystalline solid and amorphous solid. So crystalline, amorphous அப்படின்னு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுறோம் சாலிட்ஸ். ஸோ crystalline அப்படின்ற வேர்டில் என்ன இருக்குது? கிறிஸ்டல்னு இருக்குது இல்லையா? ஸோ கிறிஸ்டல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கக்கூடிய சாலிட் சப்ஸ்டன்ஸை crystalline solidsன்னு சொல்லுவோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டலின் அப்படின்ற கிறிஸ்டல், அந்த தட் வேர்டு இட் இஸ் கமிங் ஃப்ரம் எ க்ரீக் வேர்டு கிறிஸ்டலாஸ் அப்படின்னு ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் கிறிஸ்டல்னு ஒரு வேர்டை எடுத்தாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கிறிஸ்டலாஸ்? கிறிஸ்டலாஸ் தட் மீன்ஸ் கிளியர் ஐஸ். ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டல் அப்படின்ற பேரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ நவ் see about that difference between the crystalline solids and amorphous solids. Crystalline solids, it is a long range. Okay, அது ஒரு ரேஞ்ச் எப்படி இருக்கும்? லாங்காக இருக்கும். பட் amorphous solidோட ரேஞ்ச் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் as ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். ஆர்டராக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக ஈவனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். But in this case of amorphous solid, randomly arranged. Okay, it is randomly arranged. நெக்ஸ்ட்டு டெஃபினட் ஷேப். இப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அப்புறம் முக்கோண வடிவத்தில், கட்டமாக, ரெக்டாங்கிளில், இந்த மாதிரி நம்ம ஒரு டெஃபினட் ஷேப்பை கொடுக்க முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் அமார்ஃபஸ் சாலிட்ஸில் எப்போவுமே நம்ம ஷேப்பாக கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அன் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இது வந்து சாலிடுக்கான ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக பூர்த்தி செய்கிறதால திஸ் சாலிட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரூ சாலிட்ஸ்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே என்ன அது, இதுக்கு பேர் சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் லுக்கிங் லைக் எ சூடோ சாலிட் மாதிரி இருக்குது. பட் ஒரு டெம்பரேச்சர் அதிகமானாலோ இல்லை குறைஞ்சாலோ அதனோட ப்ராப்பர்ட்டி மாறுறதால அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சூடோ சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இதனோட ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஓகேவா, பட் இன் கேஸ் ஆஃப் amorphous solid that is not a definite heat of fusion, it is not definite. Okay, and this crystalline solid, this is having a sharp melting point. ஓகேவா, இதுக்குன்னு ஒரு கரெக்டாக இதுதான் மெல்டிங் பாயிண்ட், இந்த மெல்டிங் பாயிண்டில் இது உருகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இட் இஸ் கிராஜுவலி வேரியஸ். ஓகேவா, அது என்ன ஆகும், கிராஜுவலாக சாஃப்ட் ஆகும், கிராஜுவலாக மோல்ட் ஆகலாம். ஸோ இட் வில் பி அண்டர் டெம்பரேச்சர், ஒரு ஓவர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது என்ன ஆகுது, அதனோட மெல்டிங் பாயிண்ட் டிஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிறிஸ்டலின் சாலிடுக்கான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. ஓகே, சோடியம் குளோரைடு, டைமண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலின் சாலிடுக்கான எக்ஸாம்பிள். And example for amorphous solids rubber, plastics. We all know that plastic அப்படியே ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே போனால் உருகும். ரப்பரையும் அப்படியே உருக்குனா லிக்விட் ஸ்டேட்டில் மாறும். அதை லிக்விடுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் இர்ரெகுலர். ஓகே, இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் சாலிடுன்னு சொல்லுவோம். ஓகே, யூ ரிமெம்பர் தட் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் amorphous solid and sodium chloride, diamonds are the examples for crystalline solid. Okay. Okay, next thing is crystalline solids oda types பத்தி பார்க்கலாம். Okay, so classification of crystalline solids. So these are ionic crystals, covalent crystal, molecular crystal, metallic crystals and atomic solids. So these are the classification of crystalline solids. ஸோ நம்ம கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் வில் பி லைக் அ டெஃபினட் ஷேப் இருக்கும், டெஃபினட் வால்யூம் இருக்கும், அதாவது அதனோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனோட டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் அயானிக் கிறிஸ்டல். ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வாட் ஹீட் டெனோட்ஸ் அயானிக் அப்படின்னு என்ன அர்த்தம், அயனைஸ் ஆகக்கூடிய கிறிஸ்டல் ஃபார்ம். ஸோ சோடியம் குளோரைடு எப்படி அயனைஸ் ஆகும், Na+Cl- அப்படின்னு அயனைஸ் ஆகும். பொட்டாசியம் குளோரைட் K+Cl- அயனைஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபார்மை நம்ம அயானிக் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ். That is, it is a covalent force of attraction bond between that ions, atoms and molecules present in the solid state. Okay, இதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய, இப்போ டைமண்ட் எடுத்துக்கலாம், இல்லை SiO2 சிலிக்கா எடுத்துக்கலாம். இன்கே டாட் இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ்லாம் எப்படி இருக்குது, கோவலண்ட் ஃபார்மேஷன், கோவலண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ். Next, molecular crystals. It is in the molecular form. Okay, some molecule is present, a big compound, molecular compound is there. அந்த மாதிரி இருக்கக்கூடிய crystals, naphthalene dolls, glucose, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா molecular crystals அப்படின்னு சொல்லுவோம். Next, metallic crystals. Any metals in the form of crystal. இப்போ சோடியம்லாம் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸில் நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்துருப்போம். ராக்ஸ்லலாம் வந்து சோடியம் இருக்கிறது அப்படியே ராக்ஸை காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோடியம், மெக்னீஷியம், காப்பர், கோல்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலை நம்ம மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் சாலிட்ஸ். ஆட்டமே அப்படியே சாலிடாக இருக்கக்கூடியது, அதாவது ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 குரூப் 18 பீரியாடிக் டேபிளில் இருக்க குரூப் 18 எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அதனோட ஃப்ரோசன் ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட் எப்படி இருக்குது, அட்டாமிக் சாலிட்ஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். And another property we have to know about that, this property of solids isotropy and anisotropy அப்படினு பார்க்கப்போம். So what is mean by isotropy? Isona means same இல்லையா, that is uniformity in all direction. So எந்த பக்கம் இப்போ ஒரு ஷேப் இருக்குது, ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷன்லேருந்து நம்ம பார்த்தாலும் அதனோட யூனிஃபார்மிட்டி கரெக்டாக ஈவனாக ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகூல்ஸ் யூனிஃபார்மிட்டியாக இருந்தது அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோட்ராபி அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ஐசோட்ரோபி, ஆன்னாலே அதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஆன் ஐசோட்ரோபி இதனோட மெஷர்மெண்ட்ஸ் யூனிஃபார்மிட்டி எப்படி இருக்குது, தட் இஸ் டிபெண்ட் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆப்பிளை நீ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோ, இப்படி கட் பண்ணாலும் இப்படி கட் பண்ணாலும் இப்படி கட் பண்ணாலும் ஷேப் ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக இருக்குது, அது ஐசோட்ரோபி. இதை இப்படி கட் பண்ணு, மேலே இருக்க பகுதியும் கீழே இருக்க பகுதி ஒரே மாதிரி இருக்குமா யூனிஃபார்மிட்டி,
கெப்பாசிட்டி இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாலிட் crystalline solid will be differ, crystalline and amorphous solid will be differ. Okay students, are you clear? Okay, thank you.